நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பப்ஜியோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ ஹைட் பில்டிங்கில் இருந்தாலும் சரி தான், ஸோ நம்ம கீழே குதிச்சாலும் ஒன்றுமே ஆகாது. ஸோ இதுதான் முதல் ட்ரிக்கு. ஸோ இதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜியில் இருக்கிறதுலே ரொம்ப ஹைட்டான பிளேஸ்மெண்ட்டுக்கு நான் வந்திருக்கேன். இது வந்து நான் குதிக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணும்போது இந்த பில்டிங் வந்தப்போ இந்த 3 பேர் இந்த 2 பேர் எதுக்கு வந்தாங்கன்னே தெரியல. ஸோ காமெடியாக இருக்குது பார்க்குறதுக்கு, உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்து நம்ம குதிச்சு பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம தான் குதிச்சு பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து ஒரு தம்ப்நெயில் எடுத்துக்கலாம். வேறு லெவலில் இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு தம்ப்நெயில் எடுத்துக்கலாம். ஸோ தம்ப்நெயில் எடுத்தாச்சு. இப்போ நம்ம குதிச்சு பார்க்க போகிறோம். ரெடி, 1 2 3. ஸோ இதில் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 10% இருக்கும். ஸோ அவனுக்கு குதிக்கிறான்லான்னு பார்க்கலாம். குதிக்க மாட்டான்லே, டேய் குதிங்கடா. இந்த பாருங்கள், அவனுங்களும் குதிக்கிறானுங்க பாருங்கள். ஸோ இப்போ கேமில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட்டே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ மேலேருந்து எவ்வளோ உயரத்துலேருந்து குதிச்சாலும் ஒன்றுமே ஆகாது. இதுதான் மிகப்பெரிய அப்டேட். ஸோ ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனிமேட்டு ஹை ஸ்பீடில் எவ்வளோ ஸ்பீடில் நீங்கள் போயிட்டு இருந்தாலும் சரி காரில், ஸோ நீ எக்ஸிட் ஆனீங்கன்னா உங்களுக்கு அடிப்படாது. ஸோ இப்போ நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 133 கிலோமீட்டர் வேகத்தில் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம மேக்ஸிமம் நம்ம பழைய அப்டேட் இருந்தால் என்னென்னா நம்ம செத்துருவோம். பட் ஆனால் இனிமேட்டு ஒன்றும் ஆகாது. ஸோ மினிமம் 10% உங்களுக்கு வந்து லைஃப் இருக்கும். ஸோ இனிமேட்டு பயப்படாமல் நீங்கள் வந்து இறங்கலாம். திடீர்னு உங்களுக்கு எனிமி வந்து அட்டாக் பண்ணுறாங்க, இல்லை டக்குன்னு இறங்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்ததுன்னா தாராளமாக இறங்கி நீங்கள் காப்பாற்றிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல அப்டேட் தான். அதே மாதிரி அந்த பில்டிங்லேருந்து குதிக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் திடீர்னு ஒரு மலை மேலே மாட்டிகிட்ருக்கீங்க, இல்லை ஒரு ஹைட்டான பில்டிங்கில் மாட்டிகிட்ருக்கீங்க, குதிச்சா என்ன ஆகுன்றது உங்களுக்கு தெரியலனா தாராளமாக குதிங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து உயிர் பிழைப்பீங்க. ஏன்னா இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட் தான் இது. நிறைய பேர் இதை பற்றி பேசவே இல்லை. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் பேசுகிறேன். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூணாவதாக நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வால் கிளிச். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு செவுறு இருக்குன்னா அந்த பக்கம் என்ன இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியாது. பட் ஆனால் கிளிச்சுன்னா அந்த பக்கம் என்ன இருக்குன்றதை நம்மளால் பார்க்க முடியும். பட் ஆனால் பப்ஜியில் நிறைய ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு படுத்துக்கணும். ஏதாவது ஒரு பில்டிங் ஓரமாக படுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி படுத்துட்டு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பர்சன் ஷூட்டராக மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், மெடிக்கிட்டை போடுங்க. மெடிக்கிட்டை போட்டிங்கன்னா அவன் வந்து கொஞ்சம் இப்படி நவுருவான். ஸோ அந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து கொஞ்சம் மாறும். ஸோ இப்போ நான் வந்து பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ மெடிக்கிட்டை போடும்போது நம்மளால் இந்த இடத்துல பார்க்க முடியும், ஓகேங்களா? இந்த மாதிரி நம்மளால் பார்க்க முடியும். எனிமி எங்கே இருக்கானுன்னு சொல்லி அந்த மாதிரி நம்மளால் பார்க்கவும் முடியும். ஸோ இது வந்து நல்ல ஒரு ஆப்ஷன். நீங்கள் உங்களால் எனிமி வந்து பக்கத்தில் பார்க்க முடிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதேமாதிரி மாடிலையும் உங்களால் பண்ண முடியும். நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடியில் இருக்கீங்க. ஸோ கீழே வந்து எனிமி இருக்கானா இல்லையே லெஃப்ட் சைடில் எனிமி இருக்கானான்னு நீங்கள் பார்க்குறதுக்கு அதேமாதிரி நீங்கள் இங்கே வந்து படுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டராக மாற்றிக்கோங்க, சாரி தேர்ட் பர்சன் ஷூட்டராக மாற்றிக்கோங்க. இப்போ மாற்றிட்டு மெடிக்கெட் நீங்கள் போட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து அந்த பக்கம் இருக்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியுது பாருங்கள். ஸோ இந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். யாரும் அடிக்கிறானே, ஸோ எனிமியா? ஸோ ஓகே. ஸோ இதுதாங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கிட் மூலிமா ஃபர்ஸ்ட் பர்சன் தேர்ட் பர்சன் ஷூட்டராக இருந்தால் உங்களால் இதை பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஒரு கிளிச்சு தான். மேபி ஃப்யூச்சரில் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எந்த இடத்துல யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஜோனில் இருக்கீங்களா அந்த இடத்துல யூஸ் ஆகும். ஏன்னா எனிமி எங்கே இருக்கான்னு மேக்ஸிமம் தெரியாது. ஸோ உங்களால் வால் கிளிச் மூலிமா உங்களால் பார்க்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால தான் நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ட்ரைனிங் மோட்லேயோ நீங்கள் எந்த மேட்ச்சில் இருந்தாலும் சரி தான், சாரா கேரக்டர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. இது ஒன்லி சாரா கேரக்டர் மட்டும்தான், ஓகேங்களா? சாரா கேரக்டரோட ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் அவங்களோட ஹேர் ஸ்டைல். ஸோ நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த மேட்ச் கொண்டாலும் உள்ளே போகலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ட்ரைனிங் மோடு போகிறேன். ஸோ ட்ரைனிங் மோடு போய்ட்டு நான் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். சாரா கேரக்டரை வச்சு நீங்கள் ஹெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே போடணும். அதாவது பார்த்தீங்கன்னா அதோட ஹெட்டை நீங்கள் கீழே போட்டால் என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே ஃபன்னியாக இருந்துச்சு. நான் பார்த்தோன்னே பயங்கரமாக அசந்துட்டேன். இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்கை சர்ச் பண்ணுங்கள். பேக்கில் போய்ட்டு இந்த ஆளை செலக்ட் பண்ணுங்கள். இந்த சாராவோட ஹெட்டை எடுத்து கீழே போடுங்க. கீழே போட்டிங்கன்னா என்ன கிடக்குன்னு நீங்களே பாருங்கள். ஒரு பெரிய அதாவது முயல் குட்டியோட ஃபேஸ். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே ஃபன்னியாக இருக்குது.
இது வரைக்கும் எனக்கு தெரியல. இது வந்து சாரா கேரக்டர் இருக்கிறவங்க மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது கைஸ். ஓகேங்களா? சாரா கேரக்டரோட ஹெட்டு கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஓகேங்களா? அது இருந்தால் மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு ஃபன்னான ஃபேஸ் கட் இது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 18.0 அப்டேட் வந்துடுச்சு. Win94 அந்த வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பழைய Win94ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்கோப்பும் கிடையாது. பட் ஆனால் புது Win94ல் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே ஸ்கோப் அட்டாச் பண்ணி வந்திருக்கு. இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.